ஹாய் குட் ஈவினிங் நட்புகளே. ஆக்சுவலாக வந்து பிரண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து இலை பிரண்டைங்க. இதை வச்சு செய்கிற சட்னி வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சாதா பிரண்டையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதோ அந்த சத்துக்களும் சுவையும் இதில் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அது வந்து மூட்டு வலி, எலும்புக்கு, பல்லுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. போக ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபேட்டை வந்து ரொம்ப குறைக்குங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? சத்து சுவை இருக்குங்க. ஆனால் அதில் நார்லாம் இருக்காது. இந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் போதுங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டெம்மை நம்ம இலையை எடுத்துட்டு ஸ்டெம்மை முண்டி வச்சாலே போதுங்க. இந்த மாதிரி முளைச்சி வந்துடுங்க. இலை நல்லா திக்காக இருக்குங்க. நல்ல திக்காக வாட்ரியாக இருக்கும். பாருங்கள் நட்புகளே, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி நான் தண்டோட ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இது பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு ஒரு இலை போகுங்க. நாம் ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு உடச்சி வச்சாலே போதுங்க. அதுலேருந்து ப்ராபகேட் ஆகி புதுசாக வந்து இலை பிரண்டை முளைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நாரே இருக்காது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் உள்ள பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இதுலேயும் இருக்குங்க. வாங்க நட்புகளே, நாம் இந்த ப்ரோட்டீன் இட்லிக்கு சூப்பர் சைட் டிஷ் ஒன்று சட்னி ஒன்று பண்ணிடலாங்க. அதாவது இலை பிரண்டையை வச்சு சட்னி பண்ண போகிறோங்க. இதுக்கு முக்கியமாக இலை பிரண்டையை வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அது கூட கொஞ்சம் புளிங்க, உப்பு, கல் உப்பு, பூண்டு கொஞ்சங்க, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரே ஒரு தக்காளிங்க. இவ்வளோ தாங்க. இதை நல்ல வதக்கி அரைச்சோம்னா சூப்பரான சைட் டிஷ் சட்னி ரெடி ஆகிடுங்க. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள் நட்புகளே, நம்ம கடாயை காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான பின்னாடியும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு ஆஃப் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கணுங்க. பச்சை மிளகாயை கீராமல் போட்டோம்னா பட்டு வெடிச்சிருங்க. மிளகா ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடலாங்க. பாருங்கள் நட்புகளே, இப்போ பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த இலை பிரண்டையை கட் பண்ணி போட்டு வதக்கிடலாங்க. இது கூடயே நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. அது கூடயே கொஞ்சம் புளி இடம் எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த புளியுமே போட்டு வதக்கிடலாங்க. பிரண்டை ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரே ஒரு தக்காளியை போட்டுக்கலாங்க. பாருங்கள் நட்புகளே, பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளி போட்டுடலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான யும்மியான டெலிசியஸான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, டேங்கியான நல்ல காரம் சாரமான பிரண்டை சட்னிங்க. கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டாலே போதுங்க. 5-6 இட்லி சாப்பிடலாம். பட் நம்மெல்லாம் டயட்டுங்க, 2 இட்லி தாங்க. ஓகேங்க நட்புகளே, இந்த இலை பிரண்டை பற்றி நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.